Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆங்காங்கே தண்ணீர் வெளியேறாமல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விடிய ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளாததால் சிறிய மழைக்கே சாலைகள் நீரில் மூழ்கி விபத்து ஏற்படும் அபாய நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் தேங்கிய கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மிட்டாலம், கதவாளம், பொன்னப்பள்ளி, வெங்கடசமுத்திரம், சான்றோர் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. ஜட்ஜ்மனை, ரெட்டித்தோப்பு என பல பகுதிகளில் கழிவுநீர் சாலையில் தேங்கி நின்றதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மிட்டாலம், வாணியம்பாடி செல்லும் சாலையில் நெடுஞ்சாலையில் மரக்கிளைகள் ஆங்காங்கே முறிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் புறநகர் பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம், செட்டியப்பட்டி, சீலப்பாடி, ராஜகாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சிவகங்கை மற்றும் அதன் சுற்றியுள்ள வாணியங்குடி, கொட்டக்குடி, காஞ்சிரங்கால், புதூர், பெருமாள்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த மரம் சாய்ந்து 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இந்த நிலையில் இந்த மழையால் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த மரம் திடீரென சாய்ந்து கீழே விழுந்தது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமானது.